லாங்கா ஒரு பஸ் போகுதுன்னா, நடுவுல ஸ்நாக்ஸ் டைம், லஞ்ச் டைம் அப்படின்னு ஒரு சில இடத்துல நிறுத்துவாங்க இல்லையா? அந்த மாரி இடத்துல நிறுத்தும்போது, அங்க விக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்ப ₹20 அப்டின்னா, அத ₹25, ₹30 அந்த மாரி விக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு, ட்விட்டர்ல ஒரு வீடியோ வந்துச்சு. அத கண்டிப்பா நான் மினிஸ்டர்ட்ட கொண்டு போவேன் அப்டின்ற மாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு ஒரு பஸ்ல பயணம் பண்றான். ஒரு அரசு பேருந்துல ரூ. 250 டிக்கெட்ட வாங்கி போய்க்கிட்டு இருக்கிற ஒருத்தன் இறங்கி ஒரு ஒரு பிஸ்கட் வாங்கலாம். கையில ரூ. 10 தான், அது ரூ. 15 தான் இருக்குது. மாச கடைசி ஊருக்கு போகணும், அம்மாவ பார்க்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி ஒருத்தன் போறான். அவன் கையில இருக்கிறதே ரூ. 10 ரூ. 20 இருக்கும். இன்னும் எத்தன பேருக்கு அந்த மாரி இருக்கோம் நம்ம? நம்மள்ல எத்தன பேருக்கு 31ஆம் தேதி சம்பளம் போடுறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் கையில ரூ. 1000 என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குதுன்னு இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை இளைஞர்களால சொல்ல முடியும் தைரியமா? அப்படி ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீ ஒரு ரூ. 5 ரூ. 10 புடுங்கி திங்கிறியே, இந்த காசை எங்க போய் வச்சுக்க போற? என்ன பண்ண போற? அப்ப இவங்களை சரி பண்றதுக்கு இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி முன்னெடுப்பு எடுக்கல, எதுவுமே பண்ணல. அடி அடி அடி, நான் இங்க பெருசா 2000 கோடி அடிக்கிறேன், நீ ₹2 அடிக்கிற, அவ்வளவுதானே, அடிச்சுட்டு போ, நம்மளாம் சேர்ந்து அடிப்போம், வா இந்த மக்களை நாசப்படுத்துவோம், இந்த சமுதாயத்தை சீரழிப்போம் அப்படின்னு ஒரு வேலை.